பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சிம்சோனை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகளில் பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் சிம்சோன் எப்படியெல்லாம் வீழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்சோன் என்று ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது சூரியன் என்று பொருள்படும் எபிரேய வார்த்தையான ஷேமெத் என்பதிலிருந்து வந்த ஒரு பெயர் அது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் மிகவும் வலிமை வாய்ந்தவர், பல பெலிஸ்தியர்களை கொன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதாகமம் சொல்லுது. இதில் பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் அவனை ஒடுக்கும் பொழுது ஒடுக்கி அவனுடைய கண்களெல்லாம் பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போகிறாங்க. அவனுக்கு 2 வெங்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்கும்படி அவனை கொண்டு போயிட்டு விடுறாங்க. சிம்சோன் இஸ்ரவேலின் மக்களை பெலிஸ்தரின் அடிமைத்தனத்தினின்று மீட்கும்படியாக கடவுளால் அனுப்பப்பட்டவன், ஒரு இரட்சகனாக எல்லா மக்களுக்கும் அவன் திகழ்ந்தான். சிம்சோனை போல நாம் கூட சில பாவங்களில் நம்ம அடங்கியிருக்கலாம். சிம்சோன் வீழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனிடம் காணப்பட்ட அந்த தீய குணங்களும் பாவங்களும் தான். அப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட சிம்சோனை போல பல பாவத்திலிருந்து நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம்மா, கவலையே வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றும் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அப்போ சிம்சோன் பார்க்கும் பொழுது அவரோட தலையில் இருக்கிற எல்லாம் அந்த மயிரெல்லாம் சிரைக்கப்பட்டு அவர் முழுமையாக இல்லாத பொழுது பலன் அவர் இழந்து போகிறாரு. ஆனாலும் திரும்பவும் முளைக்க தொடங்கின பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி இந்த ஒரு விசை ஜெபம் பண்ணும் பொழுது பலனை கேட்குறாரு. அப்போது நாம் கூட நம்முடைய விசுவாசம் என்ற ஒரு இதை நம்ம இழந்து பாவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுறது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது அவர் சிம்சோன் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பலன் கொடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே தானும் அழிந்து போகணும், தானும் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலனை தேவன் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கூட நாம் இழந்து போன ஒரு விசுவாசத்தை தேவன் நம்ம தேவன் நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.